அரசியலுங்கிறதே பணம் சம்பாதிக்கிற ஒரு வியாபாரம் தான் அப்படின்னுட்டு சமீபத்து காலத்துல தமிழகத்துல அரசியல்வாதிகள் எல்லாம் மக்களை புரிய வச்சுட்டாங்க. அரசியலுங்கிறது சம்பாத்தியம் தான். சம்பாத்தியம் இல்லாம பணத்துக்காக இல்லாம எதுக்காக ஒரு வாழ்க்கை? அப்படியே ஒரு அரசியல்வாதி இருப்பாங்களா? எல்லாரும் பணத்துக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே நம்ப வச்சுட்டாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி பணத்துக்காக இருக்கிற கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்ல இருந்து தலைவர்கள் வரைக்கும் சேவைக்காக தான் அவங்க சொந்த பணத்தை தான் செலவு பண்ணுவாங்க. இது மட்டும்தான் வித்தியாசமானது. மற்ற எல்லா கட்சிகளும் அப்படிதான். அதனால இந்த திமுக கொள்ளையடிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, மக்கள் வரி பணத்தை திருடிட்டாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்களை அவ்வளவு பெருசா எடுத்துக்கிறது இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, இன்னும் நிறைய அரசியல்வாதிங்க இந்த பணம் சம்பாதிக்கிறது தான் அரசியல் நம்பக்கூடியவங்க. இவங்க தான் இப்பெல்லாம் யூடியூப்ல எல்லாம் பேசுறாங்க. அவங்க எல்லாரும் அவர் சம்பாதிக்கிறத பெருசா நினைக்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பிஜேபி வேணும்னா ரெய்டு விடுறாங்க, அவங்களுக்கு வேண்டாம்னா விட மாட்டாங்க, அவங்க சொன்னாதான் நடக்கும், சொல்லலைன்னா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்படி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தப்பட்டவ ஒரு இந்த ஊழலை, இந்த லஞ்சத்தை, இந்த கொள்ளையடிக்கிறத, வரிப்பணத்தை திருடுறத தடுக்கணும் அப்படின்ட்டு பாரதிய ஜனதா கட்சி இப்போ இறங்கியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தோம்னா 2014 ஆட்சிக்கு வந்ததுன்னு மக்களுடைய நலன், மக்களுடைய முன்னேற்ற திட்டங்கள், வருமானத்தை கூட்டுறது எப்படி, ஒவ்வொரு தனி மனித வருமானத்தை கூட்டுறது எப்படி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது எப்படி அப்படின்னு காப்பீடு திட்டங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே போல எல்லையில நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கோம். இப்போ ஊழல்வாதிகளை ஒழிச்சு கட்டணும், ஊழல்வாதிகளை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இப்போதானே இல்லை. அது ஆரம்பத்திலே இருந்து அமலாக்கத்துறை அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 10 வருஷத்துல 3000 வழக்குகளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில 10 வருஷத்துல 300 வழக்குகள் தான். அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி இந்த அமலாக்கத்துறையினுடைய தலையிடாம இருக்கிறது தான். இப்போ இந்த டாஸ்மார்க்ல இவ்வளவு ஊழல், அவ்வளவு 39,000 கோடி அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் சரியான கணக்கே கிடையாது. சரியான கணக்கு என்னன்னா 3,65,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. ஒரு நாளைக்கு 1000 கோடி எங்க உதயநிதி கையில போகுது, அல்லது மு.க. ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு போகுது. ஒரு நாளைக்கு 1000 கோடி. அப்போ 365 நாளைக்கு 3,65,000 கோடி. அது எப்படின்னா ஒரு 50,000 கோடி எங்களுக்கு வரியா வருது அப்படின்னு சொல்றாங்க. 50,000 கோடி வரி வரல. டாஸ்மார்க்ங்கிறது ஒரு நிறுவனம் தான். அது சாராய வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அந்த நிறுவனத்துக்கு ஒரு 50,000 கோடி வரியா வருது, வரியா கட்டுறது. அந்த வருமானம் வரியா கட்டுது 50,000 கோடியா. அப்படின்னா ஒரு வரி கட்டுற அளவுக்காவது லாபம் இருக்காதா என்ன? ஒரு 50,000 கோடி லாபம் இருக்கும்ல. ஆனா லாபமே இல்லை அப்படிதான் அந்த நிறுவனம் சொல்லுது. லாபமே இல்லை, லாபம் 0 அப்படின்னு தான் சொல்றாங்க. லாபம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? லாபம் இருக்கு. அந்த லாபத்தை இந்த போக்குவரத்து, இது இங்கிருந்து அங்க கொண்டு போறது, அங்கிருந்து இங்க கொண்டு வர்றது, இதுக்காக அதிக செலவு, 5 ரூபா செலவானா 50 ரூபா செலவு அப்படின்னு பில்லு போட்டு அதை அப்படியே திமுக கபலீகரம் பண்ணிடுது. அந்த 50,000 கோடியே திமுகவே அவங்க ஸ்டாலின் வீட்டுக்கே போயிடுது. 50,000 கோடி. ரெண்டாவது அதுல ஒரு என்ன சொல்றாங்கன்னா, சைடுல ஒரு வியாபாரம் நடக்குது. வரி கட்டுற பாட்டில் கொஞ்சம், அது இல்லாதது கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. 10 பாட்டில் விற்றா அதுல ஒரு பாட்டிலுக்கு தான் வரி கட்டுறாங்க அப்படி சொல்லுவாரும் உண்டு. அப்படி ஒரு கணக்கு இருக்கு. இல்லை 8 பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் அப்படி ஒரு கணக்கு இருக்கு. நம்ம ஒரு குறைஞ்சபட்ச கணக்கு எடுத்துக்கோமே, 4 பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் தான் வரி கட்டுறாங்கன்னு எடுத்துக்கோமே. 4 பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் வரி கட்டுனா மீதி 3 பாட்டில் வரியே கட்டாம அந்த வரி தொகையும் போயிடுது, லாபத்தொகையும் போயிடுது. அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு 1,00,000 கோடி. அதாவது வருஷம் பூரா கணக்கு எடுத்துக்கிட்டா ஒரு பாட்டிலுக்கு 1,00,000 கோடி. அப்போ 3 பாட்டிலுக்கு 3,00,000 கோடி. அதாவது இப்போ 3 லட்சம் பாட்டிலுக்கு அல்லது 3 கோடி பாட்டிலுக்கு அப்படின்னு நீங்க என்ன 3 மடங்கு, ஒரு மடங்குக்கு தான் வரி, 3 மடங்குக்கு வரி கட்டலை. அப்போ 3,00,000 கோடி. இதுல இந்த ஒரு 50,000 கோடி அதனுடைய லாபம். அப்போ 3,50,000 கோடி. அப்புறமா ஒரு பாட்டிலுக்கு ஒரு 40 ரூபாய், ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபாயா, 40 ரூபாய். ஒரு கடையில் ஒரு நாளைக்கு ஒரு 1000 பாட்டில் விற்கிறதுக்கு வச்சுக்கிட்டுங்களா. அப்புறமா 4,800 கடை இருக்கு. அப்படின்னா 48 லட்சம் பாட்டில் விற்பனை ஆகுது. 48 லட்சம் பாட்டில் விற்பனை ஆனா ஒரு பாட்டிலுக்கு 40,000 ரூபானா அது 7,006 கோடி.
அதுல இந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்துடுது 7,006 கோடி வந்து 7,000 கோடி வந்துடுச்சுன்னு வைங்களா. அதே போல இந்த சைடிஸ் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த பார்ல அந்த உணவுப் பொருள் எல்லாம் விற்பனை பண்ணுவாங்க, அது லைசன்ஸ் கொடுக்காமலே திமுககாரங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 8,000 கோடி வந்துடுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டிட்டா ஒரு 15,000 கோடி அப்படி இருக்கலாம். இது குறைஞ்சபட்ச கணக்கு தான். இது இல்லாம 4,800 சாராய கடை, டாஸ்மார்க் கடையை தவிர்த்து ஒவ்வொரு கடையை சுற்றியும் ஒரு 5 கடை, 10 கடை, 4 கடை, 3 கடை இப்படி திமுக காரங்க நடத்திட்டு இருக்காங்க. இதுல வேற ஒரு கணக்கிலேயே இல்லை. நான் சொல்றது மிக குறைஞ்ச வகையில கணக்கு போட்டா 3,65,000 கோடி ரூபாய் இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு. அவங்க வந்து என்னவோ நாங்க தமிழுக்காக வாழ்றோம், தமிழுக்காக செய்யறோம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க தமிழ் பூர்வீகமே இல்லை. அந்த மக்கள் தான் இப்போ இந்த பணத்தை திருடிட்டு போறவங்க, கொண்டு போய் அவங்க வீட்டுல சேர்க்கிறவங்க யாருமே தமிழ் பூர்வீகமா உள்ளவங்க இல்லை. இப்போ ஒரு 2-3 உதயநிதிக்கு நண்பர்கள் ஓடி போயிருக்காங்களே, யாருமே தமிழ் பூர்வீகம் கிடையாது. இப்படி ஒரு பெரிய திருட்டு, பிரமாண்டமான திருட்டு டாஸ்மார்க்ல மட்டும் நடக்குது. மற்றதெல்லாம் சேர்த்தா கணக்கிலே சொல்ல முடியாது. வணக்கம்.